மாணவர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய +2 மேக்ஸ் இதில் 1 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே 2-3 சாப்டர்ஸ் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சாப்டர் நம்பர் 4, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரிக்னாமெட்ரினாவே நம்மளுக்கு தெரியும், நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்படிங்கிற போது அதை விட கொஞ்சம் கூடுதலான அட்டென்ஷனோடு இருக்கணும். பிகாஸ் லிமிட்ஸ் வந்துட்டு இங்கே வெரி இம்பார்ட்டண்ட். அந்த லிமிட்ஸோடு படித்தா தான் நம்மளுடைய ஃபார்முலாஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய 1 மார்க் பார்க்குறோம். இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வந்தவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்ம போடக்கூடிய ப்ராப்ளங்களில் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் அதையும் சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். மேக்ஸிமம் ஷார்ட்கட் என்னெல்லாம் முடியுமோ அது பண்ணுறோம். ரெகுலர் மெத்தடும் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது நத்திங் பட் மேக்ஸ். சாப்டர் 4 இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லைஸ் பிட்வீன் 0, π 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் π. ரைட், இது போடுறதுக்கு முன்னாடி சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னா இதனுடைய ஆன்சர் எக்ஸ். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இதனுடைய ஆன்சர் π - x. ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த லிமிட் இது எந்த இடத்துல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா -π/2லிருந்து +π/2 வரைக்கும் நம்மளோட எக்ஸ் இருந்ததுன்னா டைரெக்டாக நம்ம சைன் இன்வெர்ஸும் சைனும் கேன்சல் பண்ணலாம். இது எப்போ கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/2லிருந்து 3π/2 வரைக்கும்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது இப்போ ஃபார்முலாவோடையே நம்ம ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்குது. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ்னால் சைன் இன்வெர்ஸு சைனும் கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நம்ம நினைப்போம். அது இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தால் தான் டைரெக்டாக எக்ஸ். சப்போஸ் இஃப் இட் இஸ் இந்த லிமிட் ஆஃப் π/2 to 3π/2 இருந்ததுன்னா, π/2ங்கிறது 90லிருந்து 270க்குள்ளே இருந்ததுன்னா அப்போ நம்மளுடைய ரேஞ்ச் நம்மளுடைய ஃபார்முலா பிகம்ஸ் π - x. ரைட், இந்த கண்டிஷனோடு இங்கே பார்க்குறோம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் தான் இருக்கணும். ஸோ காஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 90 - x. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் காஸ் தீட்டாவை வந்துட்டு சைன் 90 - எழுதலாம், சைன் தீட்டா வந்துட்டு காஸ் 90 - xன்னு எழுதலாம். தேர்ஃபோர் இப்போது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் 90 - x. அப்போ 90 விட சின்னதாக தான் இருக்கும், பிகாஸ் 90 பெரிய நம்பர். ஸோ நம்மளுடைய ஃபார்முலாக்குள்ளே வந்திருக்கு. அப்போ இது ரெண்டு கட் பண்ணிட்டிங்கன்னா ஆன்சர் π/2 - x அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்ஷன். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, இஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 2π/3. π/3னா 60 × 2னா இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 120 டிகிரி. π/3 60 into twice, 2 times. What is the value of cos inverse of x plus cos inverse of y? ஸோ இது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதனுடைய ஆன்சர் π/2. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்ததுன்னா π/2. ஸோ இது என்னென்னு தெரியாது. சப்போஸ் இது கேபிட்டல் ஏன்னு வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்னன்னு பாருங்கள், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டேன், ரைட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 120 டிகிரி இருக்குது, ஒரு +a இருக்குது. +aங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸனுடைய ஆன்சர் π/2 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் y ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் y ஆன்சர் π/2 ஈக்குவல் டு இதனுடைய ஆன்சர் 120 அல்லது 2π/3 எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ கேபிட்டல் நம்மளுடைய கொஸ்டின் வந்து வாட் இஸ் கேபிட்டல் ஏ, இது ஒரு பை, இது லெஃப்ட் வந்ததுன்னா 2π/3 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3π - 2π ஆன்சர் π/3. தேர்ஃபோர் இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா π/3. ஸோ அப்போ நாம் யூஸ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. இதே மாதிரி டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸனுடைய ஆன்சர் π/2. கொசீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸனுடைய ஆன்சர் π/2. கொஸ்டின் நம்பர் 3, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 minus cos inverse of 12/13
secant inverse of 5 by 3 minus cosecant inverse of 13 by 12 இதனுடைய வேல்யூ என்னங்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். sin inverse of x plus cos inverse of x வந்ததுன்னா pi by 2 போட்டுக்கலாம். ரைட். sin inverse of 3 by 5 as it is அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் cos inverse of 12 by 13 keep as it is. சீக்கன்கிறது காசினுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ இது ரெசிப்ரோக்கலாக போட்டிங்கன்னா காஸ் இன்வெர்ஸ் ஆயிரும். இதை ரெசிப்ரோக்கலாக போட்டிங்கன்னா 5 by 3ங்கிறது 3 by 5. ஸோ சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 by x இதனுடைய ஆன்சர். ரெசிப்ரோக்கல் போட்டாச்சு. இதே மாதிரி இது கொசீக்கன் இன்வெர்ஸுங்கிறது சைன் இன்வெர்ஸினுடைய ரெசிப்ரோக்கல். இப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் 12 by 13. தேர்ஃபார் நம்மளுடைய கொஸ்டின் இந்த மாதிரி மாறிடுச்சு. நவ் யூ கிளப்பிங் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், ஆன்சர் இஸ் 5 by 2. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3 by 5, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3 by 5. இந்த ரெண்டுனுடைய ஆன்சர் 5 by 2. Then taking minus as common, within bracket cos inverse of 12 by 13 plus sin inverse of 12 by 13 வரு. ஸோ அதனுடைய ஆன்சர் 5 by 2. ஸோ altogether நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ நாம் யூஸ் பண்ணிக்கிற ரிசல்ட்டு sin inverse of x plus cos inverse of x equal to 5 by 2. இங்கே வந்து ரெசிப்ரோக்கல் போடுற போது secant inverse of x equal to cos inverse of 1 by x, secant inverse of x equal to cos inverse of 1 by xங்கிற ஃபார்முலா. ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸ். ரைட். கொஸ்டின் நம்பர் 4. sin inverse of x equal to 2 sin inverse alpha has a solution, then what is the value of alpha? இதுதான் கொஸ்டின். அப்போது sin inverse of x equal to 2 sin inverse of alpha அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்மளுடைய ஃபார்முலாவுக்கு வர்றேன். y equal to sin inverse of x if and only if x equal to sin y. இது நம்மளுடைய கொஸ்டின் ஃபார்முலா. அப்போது வேர் y is lies between x belongs to -1, +1, -1லேருந்து +1 வரைக்கும் நம்மளுடைய டொமைன். ரேஞ்ச் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -π by 2லிருந்து +π by 2 வரைக்கும் தான் நம்மளுடைய ரேஞ்ச். அப்போ இதுக்கு சொல்யூஷன் இருக்குதுன்னா இதனுடைய ரேஞ்ச், இந்த சொல்யூஷன் எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -π by 2க்கும் +π by 2க்கு இடையில் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த 2 sin alpha அப்படிங்கிறது தான், இதுதான் y நம்மளுடைய ஆன்சர். அப்போது 2 sin inverse of alpha lies between π by 2 to -π by 2. I mean -π by 2லேருந்து +π by 2 வரைக்கும். ஸோ இது த்ரோட் மல்டிப்ளை பை 2, டிவைட் பை 2, சாரி இங்கே 2 இருக்குது, டிவைட் பை 2 போட்டிங்கன்னா π by 4, தென் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா, தென் இட் இஸ் π by 4. ஸோ எல்லாமே டிவைடட் பை 2, ஸோ தட் இந்த 2 வந்து கேன்சல் ஆகும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா, சைன் இன்வர்ஸ் ஆல்ஃபா இந்த பக்கம் வந்ததுன்னா அது பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் அப்படின்னு ஆகும். அப்போது சைன் ஆஃப் -π by 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு sin of π by 4. sin is sin of minus theta, it is an odd function. ஸோ sin மைனஸ்ங்கிற போது மைனஸ் வந்துடும். இது என்னது π by 4, π by 4னா 45 டிகிரி, 45 டிகிரினா sin 45னா 1/√2. அப்போ -1/√2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/√2. நம்மளுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா லைஸ் பிட்வீன் -1/√2 to +1/√2. நம்மளுடைய ஆன்சரில் ஆப்ஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் வேல்யூவில் கொடுத்துருக்குறான். தேர்ஃபோர் மாடுலஸில் தான் எல்லாம் நம்மளுடைய ஆல்ஃபா வேல்யூஸ் எல்லாம் மாடுலஸ் கொடுத்துருக்குறான். தேர்ஃபோர் ஆல்ஃபா வந்துட்டு மாடுலஸ் ஆல்ஃபான்னா டெஃபினட்டாக இட் சுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/√2. ஸோ இட் லைஸ் பிட்வீன் -2 to +. இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா -r லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆருங்கிற ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷனில் இருக்குது. தேர்ஃபோர் மாடுலஸ் தான் நம்மளுடைய ஆப்ஷனில் கொடுத்துருக்குறான். தேர்ஃபோர் மாடுலஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஆன்சர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/√2. ஸோ இது நம்மளுடைய மாடுலஸ் வரக்கூடிய ஃபார்முலாஸ். Question number 5. Sin inverse of cos x equal to π by 2 minus x is valid for x நோடைய வேல்யூ எது கடையில் இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. நம்மளுடைய ஃபார்முலா sin inverse of sin x இருந்ததுன்னா அதனுடைய ஆன்சர் x. இந்த x எதில் இருக்கும்? x வந்து லைஸ் பிட்வீன் -π by 2 to +π by 2. இது நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ சப்போஸ் இது வந்துட்டு π - xன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது வந்து
மைனஸ் பை பை ப்ளஸ் பை பை டூலிருந்து 3π/2க்குள்ளே இருக்கணும் அந்த ரேஞ்சு. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இருந்ததுன்னா ஆன்சர் எக்ஸ், இங்கே சைன் எக்ஸ் இருக்கணும். அப்போது இதை வந்து சைன் π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுனீங்கன்னா இது சைன் எக்ஸ் வந்துருக்கு. அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் எக்ஸுங்கிறது இந்த ஃபார்முலாவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக பொருந்தும். தேர்ஃபோர் எக்ஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் π/2 ப்ளஸ் π/2, மைனஸ் π/2லேருந்து ப்ளஸ் π/2 வரைக்கும். எக்ஸ் இருக்க வேண்டிய பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் இருக்குது. அப்போது மைனஸ் π/2லேருந்து π/2x ப்ளஸ் π/2 வரைக்கும் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச். இப்போ எக்ஸினுடைய ரேஞ்ச் வேணும். இப்போ எப்படி எக்ஸ் ரேஞ்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் π/2 எல்லா பக்கமே ப்ளஸ் π/2 ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு மைனஸ் π/2 ப்ளஸ் π/2 போட்டிங்கன்னா ஆன்சர் இது 0. இங்கே வந்துட்டு π/2 ப்ளஸ் π/2 மைனஸ் எக்ஸ், இது வந்துட்டு π/2 ப்ளஸ் π/2. ஸோ எல்லா இடங்கள்லையுமே π/2 அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 0, இதனுடைய ஆன்சர் வந்து பை, இது பை மைனஸ் எக்ஸ். அப்போது 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை. ஸோ நம்மளுடைய இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இஸ் வேலிட் ஃப்ரம் 0, பை. 0லிருந்து பை வரைக்கும் இருந்ததுன்னா இது வந்து இட் இஸ் வேலிட். கொஸ்டின் நம்பர் 6, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3π/2. கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் பவர் 2017 இதெல்லாம் இயர் மாதிரி இருக்குது. நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3. அப்போது ஒரு வெரி சிம்பிளஸ்ட் ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இதை சால்வ் பண்ணுற போது இந்த ஈக்குவேஷன் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற போது எக்ஸ் ஒய் ஜெட்டனுடைய வேல்யூ 0, 1, 2, 3க்குள்ளே ஏதாவது ஒன்று தான் வந்திருக்கணும். ஏன்னா அதை விட பெரிய நம்பர் போச்சுன்னா இப்போ சப்போஸ் 2 பவர் 2017 போட்டாலே உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பராக வந்திருக்கும் பாருங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணி அப்புறம் இதை டிவைட் பண்ணுறது சிரமம். அப்போ கண்டிப்பாக சிம்பிளான ஆன்சராக தான் இருக்கணும். இது ஒரு ஹிண்ட்டு. இதை சால்வ் பண்ணுறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட், இதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டிங்கன்னா π/2 π/2 π/2னா தான் ஆன்சர் 3π/2. ஸோ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எல்லாமே டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணிங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. தேர்ஃபோர் x equal to sin π/2 which is equal to 1. Similarly y equal to 1, z equal to 1. இது வெரி டீசெண்டான ஒரு பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர். x பவர் 2017, 1 பவர் 2017 ஆன்சர் 1, 1 பவர் 2018, 1 பவர் 2019 எல்லாம் 1 மைனஸ் 9 டிவைட் பை 1 பவர் 101 எல்லாம் 1 பவர் எனிதிங் இஸ் 1. ஸோ இங்கே 3, 9/3 ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆன்சர் 0. ஸோ இது இவ்வளோ பெரிய நம்பர் கொடுக்குற போதே நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக XYZனுடைய வேல்யூ மேபி 0 ஆர் 1, 2 கூட வர முடியாது. 2 வந்தாலே உங்களுக்கு ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இந்த ஆன்சர் வர்றதுக்கு சான்சஸ் குறைவு. ஸோ இதுவே நாம் ஒரு கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹிண்ட். கொஸ்டின் நம்பர் 7, cot inverse of x equal to 2π/5 where x is belongs to real number. ஃபைண்ட் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இதனுடைய வேல்யூ என்ன? இதை ரெண்டை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஐடென்டி ஞாபகம் வரணும். என்னென்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு π/2. ஆன்சர் கொடுத்துருக்குறான் 2π/5 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வெரி சிம்பிள் π/2. இது அங்கே போச்சுன்னா மைனஸ் 2π/5. LCM பார்த்தீங்கன்னா 10, 5 டைம்ஸ் 2 டைம்ஸ் 5π மைனஸ் 4π ஆன்சர் π/10 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8, வாட் இஸ் தி டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x equal to sin inverse of root of x minus 1. நம்மளுக்கு தெரியும் sin inverse of xனுடைய டொமைன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி -1 to +1. -1க்கும் +1க்கும் அது அடையும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ சைனில் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸில் 1, மினிமம் வேல்யூ -1. ஸோ இட் லைஸ் இன் பிட்வீன் -1 to +1. ஸோ வாட் எவர் மே பி த ஃபங்க்ஷன், அப்போ ரூட் ஆஃப் x -1 லைஸ் பிட்வீன் -1 to +1.
பட் ஸ்கொயர் ரூட் வந்து cannot be நெகட்டிவ். ஸ்கொயர் ரூட் வந்து cannot be நெகட்டிவ். அப்போ -1லிருந்து 1 வரைக்கும் இருக்கிறதுல இடையில பாசிட்டிவ் ஆன்சர் எங்கே ஆரம்பிக்கணும், இதுதான் பாசிட்டிவ் ஆன்சர். அப்போ இந்த ஆன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போது 0 less than or equal to root of x minus 1 less than or equal to 1. therefore ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா இதனுடைய ஆன்சர் எல்லா டைம்லையும் ஸ்கொயர் பண்ணுறேன். இட் இஸ் x minus 1 equal to 1. இந்த -1 லெஃப்ட் சைடு வந்துன்னா +1, அதே -1 அதே சைடு அந்த பக்கம் போச்சுன்னா +1, ஆன்சர் 1, 2. therefore our inverse domain of this function is in between 1, 2. அப்போ 1லிருந்து 2 வரைக்கும் தான் நம்மளுடைய டொமைன் அல்லது க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2. Question number 9. If x equal to 1/5, what is the value of this function? Cos of cos inverse of x plus 2 times sin inverse of x. Cos of cos inverse of x plus sin inverse of x plus sin inverse of x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் இதனுடைய ஆன்சர். பிகாஸ் இந்த 2 sin inverse of x ரெண்டாக பிரிச்சுட்டோம்னா இதுக்கு எங்கிட்ட ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos of pi/2 plus sin inverse of x. நம்மளுக்கு தெரியும் cos 90 plus theta. 90 plus theta அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட். 90ங்கிறது இந்த ஸ்டாண்டிங் லைன். ஸோ ரேஷியோ வில் கன்வெர்ட் இன்டு கோ ரேஷியோ. cos அப்படிங்கிறது சைனாக மாறிடும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் cos theta வந்து நெகட்டிவ். therefore மைனஸ் சைன் ஆஃப் சைன் தீட்டா, இங்கே இருக்கிற தீட்டா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போது சைனும் சைன் இன்வர்ஸும் கட் ஆயிரும். ஆன்சர் -x. நம்மளுக்கு தெரியும் எக்ஸினுடைய வேல்யூ 1/5. therefore this is equal to -1/5. therefore இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -1/5. Question number 10. வெரி கிளியரான ஒரு ப்ராப்ளம். tan inverse of x plus tan inverse of y. நம்மளுடைய ஃபார்முலா tan inverse of tan a plus tan b divided by 1 minus tan a tan b. அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். tan a plus tan b 1 minus tan a tan b. tan a plus b ஃபார்முலா, tan a plus b னுடைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். இதே a minus b இருந்தால் tan a minus tan b divided by 1 plus tan a tan b. ரைட், இது ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. 1/4 plus 2/9 divided by 1 minus 1/4 into 2/9 இதனுடைய ஆன்சர். ஸோ நியூமரேட்டர் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36, இது 9, இது 8. ஸோ 9 plus 8 17/36. டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36 minus 2 34/36. போத் டினாமினேட்டர்ஸ் கேன்சல். 17/34 அப்படின்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா 1/2. therefore answer is tan. இது வெரி டைரக்ட் கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் very simple. Once we know formula, we can apply it directly. Question number 11. f of x is sin inverse of x square minus 3 which is belongs to what? எதில் இருக்குது அப்படிங்கிற belongs to what? It is nothing but domain. இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸினுடைய டொமைன் பார்த்திங்கன்னா -1லேருந்து +1 வரைக்கும் இருக்குது. பட் இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா x square minus 3 it lies between -1 to +1. -3 இங்கே வந்ததுன்னா +3. அப்போ ஆன்சர் 2 +3 x square minus 3 x square இந்த -3 அங்கே போச்சுன்னா +3 ஆன்சர் 4. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் அண்ட் எவ்ரி திங். இன்இக்வாலிட்டியில் ஸ்கொயர் ரூட் எடுக்கிற போது இட் வில் பிகம் மாடுலஸ் எக்ஸ். இதனுடைய ஆன்சர் 2, இதனுடைய ஆன்சர் √2. அப்போ √2 less than or equal to modulus x less than or equal to 2 அப்படிங்கிறது நம்மளுடைய டொமைன். இப்போது இதனுடைய ஆன்சர் என்னன்னு பாருங்கள். modulus x less than or equal to 2னா x lies between -2 to +2. இது ஆன்சர். அதே இது modulus x greater than or equal to √2னா it lies outside of this. இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் -2க்கும் +2க்கும் இடையில் இருக்கும். ஸோ இது -2, இது +2. எக்ஸ் வந்து greater than or equal to √2 அப்படின்னு சொன்னீங்கன்னா -√2க்கும் +√2க்கும் இடையில் இருக்கும். ஸோ நம்மளுடைய லிமிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதன் பிரகாரம் -2க்கும் +2க்கும் இருக்கும். இதன் பிரகாரம் அவுட் சைட் ஆஃப் √2 +or - √2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவுட் சைட் ஆஃப் +or - √2னா
இந்த ஏரியாவிலையும் இந்த ஏரியாவில் நம்மளுடைய டொமைன் இருக்கும். இது எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு √2 அப்படின்னா எக்ஸ் லைஸ் அவுட் சைட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் √2. இது இன் பிட்வீன். இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ங்கிற போது இன் பிட்வீன். ஸோ நம்மளுடைய டொமைன் என்ன இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய வேல்யூ இட் பிலாங்ஸ் டு -2லிருந்து -√2 வரைக்கும் ஒரு ஆன்சர். அப்புறம் √2லிருந்து 2 வரைக்கும் இன்னொரு ஆன்சர் யூனியன். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -2லிருந்து -√2 அண்டு √2லிருந்து 2 வரைக்கும் இருக்கும். இன் ஏ ட்ரையாங்கிள் 2 angles ஆர் given. ஒரு ட்ரையாங்கிளில் cot inverse of 2, cot inverse of 3 are 2 angles. Find the third angle. third angle என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இது ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன். third angle C. We know that in a triangle sum of the angles equal to 180 degree. Sum of the angles equal to 180 degree. So A னுடைய ஆன்சர் தெரியும் cot inverse of 2, B னுடைய ஆன்சர் தெரியும் cot inverse of 3. இந்த பை லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா -π, இது அங்கே போச்சுன்னா -c. இதனுடைய ஆன்சர் ரைட். இப்போது C னுடைய ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ரெசிப்ரோக்கல் எழுதுகிறேன். tan inverse of 1/2, tan inverse of 1/3 -π equal to -c. இதுக்கு இப்போ தான் ஃபார்முலா ஒன்று சொல்லியிருந்தோம். tan inverse of x plus tan inverse of y. tan inverse of 1/2 plus 1/3 x plus y divided by 1 minus xy minus π equal to -c. LCM எடுத்திங்கன்னா 3 plus 2 அது 5. tan inverse of 5/6 ஆன்சர். 6 into 1 minus 1 5/6. அப்போது இதுவும் 5/6, இதுவும் 5/6 மைனஸ் ஒரு π ஈக்குவல் டு -c. tan inverse of 5/6 divided by tan inverse of 5/6 கட் பண்ணால் tan inverse of 1. tan inverse of 1 ஆன்சர் π/4 45 degree equal to -c. therefore c equal to π minus π/4. எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். LCM எடுத்திங்கன்னா 4π - π ஆன்சர் 3π/4 அப்படிங்கிறது நம்மளுக்கு வேண்டிய தேர்ட் ஆங்கிள் ஆஃப் தி ட்ரையாங்கிள். கொஸ்டின் நம்பர் 13. sin inverse of tan π/4 minus sin inverse of root of 3/6x equal to π/6. then x is root of 4 equations. நம்மளுடைய ஆப்ஷன் ABCDயில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும், எதனுடைய ரூட்டில் இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனுடைய சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரூட்டு என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கொஸ்டின். இதுதான் ஆப்ஷன். ஸோ ரூட் கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, இது எதனுடைய ரூட்டாக இருக்குதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ரைட். நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா tan π/4ங்கிறது tan 45. அப்போ sin inverse of 1, tan 45னுடைய ஆன்சர் 1 மைனஸ் sin inverse of this, இதை அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், இந்த π/6 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். அப்போது நம்மளுடைய ஆன்சர் sin inverse of 3/x ரைட் சைடு போயிடுச்சு. இது வந்து 1ஆம் நம்பர். sin inverse of 1னா π/2, π/2 minus π/6 equal to root of 3/x. இந்த sin inverse இங்கே வந்ததுன்னா sin of அப்படின்னு ஆயிரும். இது π/2, இது π/6. இது 90, இது 30. 90 minus 30 னா 60. 60 னா ஆன்சர் sin π/3 is equal to root of 3 minus x. sin 60 அதனுடைய ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் √3 divided by 2. இது √3 divided by √x. √3 கட்டு √x equal to 2. √x equal to √2. therefore நான் தான் மிஸ்டேக். √x equal to 2 and x equal to squaring on both sides பண்ண 4. x equal to 4 is root of which equation? இதுதான் கொஸ்டின். ஸோ x equal to 4 கொடுத்தீங்கன்னா என்ன பாருங்கள் 16. இது 10 தான் வரும். 16 minus 4 minus 12 இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 16 + 4 ஆயிடுச்சு, 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. 16 + 4 இதுவும் 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அவர் ஆன்சர் இஸ் x equal to 4 is root of x² minus x minus 12 equal to 0. Question number 14. Sin inverse of something plus cos inverse of something
இதனுடைய ஆன்சர் வந்து sin inverse ஆஃப் எக்ஸ் cos inverse ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா ஆன்சர் 5/2. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவில் 2 cos square x minus 1ங்கிறது cos 2xனுடைய ஃபார்முலா. 1 minus 2 sin square xங்கிறது cos 2x. நம்மளுடைய ஆன்சர் சரியாக போச்சு. sin inverse ஆஃப் சம் நம்பர் ப்ளஸ் cos inverse ஆஃப் சேம் நம்பர் which is equal to 5/2. இது yன்னு வச்சுட்டிங்கன்னா sin inverse ஆஃப் y, இது cos inverse ஆஃப் y, ஆன்சர் இஸ் 5/2. ஸோ வாட் எவர் இட் மே பி, எதாக இருந்தாலும் ஃபார்முலா sin inverse ஆஃப் தீட்டா cos inverse ஆஃப் தீட்டா இருந்ததுன்னா ஆன்சர் இஸ் 5/2. ஸோ இது ஒரு வெரி சிம்பிளான கொஸ்டின். ஒன்ஸ் வி நோ த ஃபார்முலா ஆஃப் cos 2x. cot inverse ஆஃப் root of sin alpha, tan inverse ஆஃப் root of sin alpha equal to u. நம்மளுக்கு தெரியும் cot inverse ஆஃப் y, tan inverse of y, answer is 5/2. therefore u னுடைய ஆன்சர் 5/2. whatever it may be, இங்கே என்ன இருக்குதோ அது இங்கே இருந்ததுன்னா ஃபார்முலா cot inverse of x plus tan inverse of x னுடைய ஆன்சர் 5/2. ஸோ இந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லாக 5/2. therefore u equal to 5/2. now our question is what is cos 2u? cos 2u னுடைய ஆன்சர் 5/2. therefore cos 2u வேல்யூ cos pi. cos pi என ஆன்சர் நம்மளுக்கு தெரியும், it is equal to -1. Question number 16. Modulus x less than or equal to 1, then 2 tan inverse of x minus sin inverse of 2x divided by 1 plus x square. இதனுடைய வேல்யூ. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்ததுன்னா அதனுடைய ஃபார்முலா 2 tan inverse of x. ஆன்சர் இஸ் 0. இன்கேஸ் ஃபார்முலா ஞாபகம் வரலன்னா சைன் இன்வர்ஸுக்குள்ளே வர்ற ஃபங்க்ஷனை சைன் ஆஃபில் எழுதுனோம்னா சைனும் சைன் இன்வர்ஸும் கட் ஆகும். அப்போ இந்த எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 2aக்கு 2 ஃபார்முலா இருக்குது. sin 2xக்கு ஒன்று வந்து 2 sin x cos x, இன்னொன்று வந்து 2 tan x டிவைடட் பை 1 + tan square x. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக tan xஐ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த உள்ளே வர்றது பூரா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா sin 2xன்னு வரும் இதனுடைய ஃபார்முலா. அப்போது sin inverse ஆஃப் sin 2x அப்படின்னு வரும். எப்படி? பை சப்ஸ்டியூட்டிங் x ஈக்குவல் டு tan theta. tan thetaன்னு வச்சுக்கிறேன். அப்போ இதனுடைய ஆன்சர் 2 tan theta. அப்போ இங்கே வந்து 2 tan theta கட் ஆச்சுன்னா ஆன்சர் 2 theta. தீட்டாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse ஆஃப் x. அப்போது 2 times tan inverse ஆஃப் x. therefore இதனுடைய ஆன்சர். So once we know the formula, directly we can substitute, otherwise we can derive the formula. So இதனுடைய ஆன்சர் 0. Question number 18. Sin inverse of x plus cot inverse of 1/2 equal to pi/2, then what is the value of x? இது question. ஸோ இந்த இடத்துல cos inverse of x இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் வந்து pi/2 மாறும். பிகாஸ் sin inverse of x plus cos inverse of x equal to pi/2. therefore it must be equal. எந்த ரெண்டு ஈக்குவல்? cos inverse of xும் cot inverse of 1/2வும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது இது ரெண்டு ஈக்குவல். cot inverse of 1/2 அதனுடைய ஆன்சர் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். let y equal to cot inverse of 1/2. cot y equal to 1/2. cot theta அப்படின்னா adjacent side divided by opposite side. adjacent side divided by இது opposite side. therefore இதனுடைய ஆன்சரில் ஹைபாட்னஸ் கண்டுபிடிக்கிறேன். ஹைபாட்னஸ் ஈக்குவல் டு ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங். இது 4, இது +1, ஆன்சர் √5. அப்போ காட் இன்வர்ஸுக்கு பதிலாக நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா காஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். காஸ் ஒய் கண்டுபிடிக்கிறேன். காஸ் ஒய்னுடைய ஆன்சர் அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். therefore 1/√5. therefore y equal to cos inverse of 1/√5. 1/√5. எக்ஸும் 1/√5 ஈக்குவல். therefore நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ 1/√5. அப்போ sin inverse of x ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா pi/2. இங்கே இல்லை. அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரைட். இதில் டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். இது அட்ஜசன்ட்டு, இது ஆப்போசிட். ஹைபாட்னஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா காஸ் தீட்டானுடைய ஆன்சர் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ் போட்ட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19. sin inverse of x/5 plus cosecant inverse of 5/4 equal to pi/2. இது ஓகே. sin inverse of some number plus cos inverse of some number இருந்ததுன்னா cos inverse of x/5 அப்படின்னு இருந்ததுன்னா எப்போ pi/2. அப்போது cos inverse of x/5ம் cosecant inverse of
5/4 ஈக்குவல், இது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே காசு இருந்துன்னா இதையும் காசாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படியே தான் சொல்லிட்டோம். இது வந்துட்டு சைனுடைய ரெசிப்ரோக்கல். சைன்னா ஹைபாட்டனஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். அப்போ இது ஹைபாட்டனஸ், இது வந்து ஆப்போசிட். அப்போ அட்ஜசன்ட் வேணுன்னா ஸ்கொயரிங் அண்ட் சப்ட்ராக்டிங். இது 25, இது -16. ஆன்சர் பார்த்திங்கன்னா 9, ரூட் எடுத்திங்கன்னா ஆன்சர் 3. அப்போ காஸ் தீட்டா நான் வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப்னுடைய ஆன்சர் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ், ஆன்சர் 3/5. Therefore cos inverse of x by 5 equal to cos inverse of 3/5. Therefore x must be equal to 3. x equal to 3 இருந்ததுன்னா இந்த cos inverse of x by 5ங்கிறது இந்த மாதிரி ஆன்சர் வந்திருக்கும். அப்போது x/5 equal to π/2ங்கிற போது x வேல்யூ கண்டிப்பாக என்ன இருக்கணும், 3 இருந்தால் தான் cosecant inverse 5/4 வரும். ஸோ இது எல்லாமே sin inverse of x plus cos inverse of x equal to π/2 அப்படிங்கிற ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம போகிறோம். கொஸ்டின் நம்பர் 20, sin of tan inverse of x modulus x is greater than 1 which is equal to, இதனுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும்? sin of sin inverse of x இருந்ததுன்னா sin inverse சைனும் கட் பண்ணலாம். இப்போ இதை sin inverseஆக மாற்றுறதுக்கு என்ன வழி? இதை முதல்ல y equal to tan inverse of xன்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்போது tan y equal to x, xன்னா என்ன அர்த்தம்? x/1, x/1 என்ன அர்த்தம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். தேர்ஃபோர் hypotenuse is equal to squaring and adding, x square plus 1 அல்லது 1 plus x square. இது hypotenuse. இங்கே என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா tan y னுடைய ஆன்சர் x, நம்மளுக்கு என்ன வேணும்? sin வேணும். தேர்ஃபோர் sin y னுடைய ஆன்சர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை hypotenuse which is equal to x divided by root of 1 plus x square. Therefore y equal to sin inverse of x divided by root of 1 plus x square. அப்போ இந்த yங்கிற பிளேஸில் இது தான் நான் yன்னு ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். தட் மீன்ஸ் sin y equal to sin of y-யை வந்து டேனுக்கு பதிலாக sin இன்வர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் x by root of 1 plus x square. இப்போ sin இன்வர்ஸு சைனும் கட் ஆகும். பிகாஸ் மாடுலஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1, எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குதுனால மாடுலஸ் எக்ஸ் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 1 இருக்கும். தேர்ஃபோர் அவர் ஆன்சர் இஸ் x divided by 1 plus x square. ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ். மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து ஃபார்முலாவும் டொமைன் ரேஞ்ச் சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் இது தெரிஞ்சிருந்தால் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமே நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அது வித்தின் 30 செகண்ட்ஸ் 1 மினிட்டுக்குள்ளே அட்டன் பண்ண முடியும். ஓகே, இது நம்ம நத்திங் பட் மேக்ஸில் 1 மார்க் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது 4th சாப்டர். கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த சாப்டர்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.